Hello everyone. UGC NET June 2025 செஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி அண்டர்வே. ஜூன் 21ல இருந்து நம்மளுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஹோம் சயின்ஸோட யூனிட் நம்பர் 9 கம்யூனிகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அந்த யூனிட்ல ஒரு சின்ன டாபிக் ஃபோக் மீடியான்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல நம்ம பப்பெட்ரி பத்தி படிப்போம். பப்பெட்ரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய டைம் இது ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இதுல எத்தனை விதங்கள் இருக்கு அண்ட் அரௌண்ட் த இந்தியா என்ன டைப்ஸ் ஆஃப் பப்பெட்ரி இருக்கு, இது எல்லாமே நம்ம ஈஸியா புரியுற மாதிரி சிம்பிள் பாயிண்ட் வைஸ் கிளாஸஸா இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இந்த டாபிக்கோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி தமிழ்ல இது ரிலேட்டடா வீடியோஸ் வந்து கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கிற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் பைலிங்குவலா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து டாக்குமெண்ட்ரி ஃபார்மேட் வீடியோஸ் தான் கிடைக்கும். டு த பாயிண்ட் வீடியோஸ் இருக்காது. சோ இன்னைக்கு நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஃபோர் வி கோயிங் டு டுடேஸ் கிளாஸ், நம்ம ப்ரொஃபசர் அகாடமில யூஜிசி நெட் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் ஹோம் சயின்ஸ். உங்களுக்கு இது ரிலேட்டடா ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்களுக்கு கிளாஸஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்பெட்ரி அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிள். பொம்மலாட்டம் சின்ன வயசுல எல்லாருமே பார்த்திருப்போம்ல. அந்த பொம்மலாட்டத்துக்கு தான் இங்கிலீஷ்ல பப்பெட்ரி அப்படின்னு பேரு. ஆனா பொம்மலாட்டம் அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் பப்பெட்ரி. ஓகேங்களா? அது இல்லாம இந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் பப்பெட்ரி இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை அசைக்கிறது மூலமா ஒரு ஷோ கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதை வச்சு பீப்புள் கூட நம்ம கம்யூனிகேட் பண்றது, அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அவங்கள வந்து ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி வந்து தூண்டுறது, லைக் என்கரேஜ் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியன் மூவி பாத்தீங்களா? அதுல இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ்ல எல்லாம் சுகன்யா மேம் வந்து இந்த பப்பெட்ரி யூஸ் பண்ணி தான் பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சுதந்திரம் எவ்வளவு முக்கியம், சுதந்திர தாகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. சோ பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு, எஸ்பெஷலி சோஷியல் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது சயின்டிபிக் கம்யூனிகேஷனுக்கோ அல்லது டீடைல்டு கம்யூனிகேஷனுக்கோ பெருசா யூஸ் பண்ண முடியாது பப்பெட்ரி பொறுத்த வரைக்கும். சோ நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்தியன் பப்பெட்ரி ரிலேட்டடா கேள்விகள் வரும். மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் ஃபார்மேட்ல கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸுமே இதுல வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பப்பெட்ரி பிளாட் பப்பெட்ஸ் அல்லது ஷேடோ பப்பெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம தசாவதாரம் படம் பாத்தீங்களா? அதுல முகுந்தா முகுந்தான்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்ல அந்த பாட்டியும் அண்ட் ஆல்சோ அசின் ரெண்டு பேருமே ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்காந்துட்டு லைட் சோர்ஸை வச்சுட்டு பொம்மை எல்லாம் அசைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கையில வந்து ஷீட்ல பண்ண பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பொம்மையை அவங்க பின்னாடில இருந்து அசைக்க அசைக்க ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஷோ நடக்கிற மாதிரி வந்து தெரியும். இததான் நம்ம பிளாட் பப்பெட்ஸ் அல்லது ஷேடோ பப்பெட்ஸ் சொல்லுவோம். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்கிரீன் பிளஸ் ஒரு லைட் சோர்ஸ், இதை வச்சுதான் இந்த இடத்துல பப்பெட்ரி வந்து உருவாக்கப்படும். ஓகேங்களா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்தியா நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்மளுக்கு ஷேடோ பப்பெட்ஸ் இருக்கு. இதை லெதர் பப்பெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து தோலை வச்சுதான் அந்த பொம்மைகள் வந்து உருவாக்கப்படும். தோலை வந்து பதப்படுத்தி அதை வந்து ஸ்கிரேப் அவுட் பண்ணி அதுக்கு கலர் அப்ளை பண்ணி தான் முன்னாடி எல்லாம் வந்து இந்த பப்பெட்ஸ் உருவாக்கிட்டு இருந்தாங்க. சோ அதனால இதுக்கு லெதர் பப்பெட் அப்படின்னு இன்னொரு பேரும் வந்து இருக்கு. சோ என்ன ஸ்டேட்ல அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நேம் கொடுத்து உங்களை மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இப்ப கர்நாடகா எடுத்தீங்கன்னா தொகுலு கும்பியாட்டா, ஆந்திர பிரதேஷ்ல வந்து தோல் பொம்மலாட்டா, தெலுங்கானால தோல் பொம்மலாட்டா. ரெண்டும் ஒரே ஸ்டேட் தானே, ஆக்சுவலா பிரிஞ்சு போனது இப்ப 2014ல தானே போச்சு. தமிழ்நாடுல தோல் பொம்மலாட்டம், ஒடிசால ராவணச்சையா அப்படின்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இந்த லெதர் பப்பெட் வந்து அழைக்கப்படுது. லெதர் பப்பெட்னு சொன்னாலும் சரி, பிளாட் பப்பெட்ஸ்னாலும் சரி, ஷேடோ பப்பெட்ஸ்னாலும் சரி, ஆல் த்ரீ ஆர் சேம் ஒன்லி. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பப்பெட் பார்க்கலாம். ராட் பப்பெட்ஸ். ஒரு ராடு, ஒரு கழி இருக்கும் அல்லது ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சியில அந்த பொம்மையோட உடம்ப அட்டாச் பண்ணிருப்பாங்க. சோ அந்த குச்சியை அசைக்கிறது மூலமா அந்த பொம்மை வந்து நம்மளுக்கு ஆடுற மாதிரி வந்து தெரியும். இது வந்து பெங்கால் சைடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். புட்டேல் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா திருவிழாலாம் நடந்ததுன்னா இது வந்து இல்லாம அங்க வந்து திருவிழா இருக்காதான். ஓகேங்களா? சோ இதுல ரெண்டு தான் மெயின் டைப்ஸ், ரெண்டு தான். ஒன்னு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய புட்டேல் நாச், இன்னொன்னு ஒடிசால இருக்கக்கூடிய கத்திகுந்தே நாச்சா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் பாருங்க, க்ளோவ் பப்பெட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. கையில வந்து கிளவுஸ் எப்படி நம்ம மாட்டிப்போம், அந்த மாதிரி இந்த பொம்மையை வந்து கையில கிளவுஸ் மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அது மூலமா நம்மளுக்கு வந்து ஷோ தெரியும். இதுலயுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்தியா அரௌண்ட் இந்தியா நிறைய க்ளோ பப்பெட்ஸ் வந்து இருக்கு. நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளால இதை வந்து பாவக்கூத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவக்கூத்து சொல்லலாம், பாவ கதகளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒடிசால சக்தி குந்தை நாட்டா அல்லது நாச்சா. நாட்டா நாச்சா ரெண்டுமே சேம் தான், டான்ஸ்னு அர்த்தம் பேசிக்லி. இதே வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா பெனி புட்டேல், உத்தரப்பிரதேஷ்ல வந்து குலாபோ சித்தாபோ. குலாபோ சித்தாபோ வந்து இட்ஸ் ஒரு மூவி கூட ரிலீஸ் ஆச்சு ஹிந்தில இது ரிலேட்டடா. சோ இதெல்லாம் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல கேட்கலாம். இந்த வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இது எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது, அந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் வரலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கிரீன்ல மேனிபுலேட் பண்றது ஷேடோ பப்பெட். செகண்ட் குச்சியில அட்டாச் பண்ணிருக்கிறது என்னன்னு பார்த்தோம், ராட் பப்பெட்னு பார்த்தோம். இப்ப தேர்ட் ஒன் வந்து கையில மாட்டிருக்கிறது, இதை க்ளவ் பப்பெட்னு சொல்லலாம்
அல்லது ஹேண்ட் பப்பெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டன்டா பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது ஸ்ட்ரிங் பப்பெட்ஸ் தான். பொம்மை இருக்கும், அந்த பொம்மையோட கையில, தலையில, கால்லன்னு கயிறு மாதிரி கட்டிட்டு அந்த கயிறை வந்து நகர்த்துறது மூலமா அந்த பொம்மை மூவ் பண்ற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. சோ அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இந்தியால வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்ட்ரிங் பப்பெட்ஸ் தான். இந்த ஸ்ட்ரிங் பப்பெட்ஸை வந்து நம்ம மேரியோனெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரிங் பப்பெட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ். அவ்வளவுதான். சோ அதை மேரியோனெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பொம்மையோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணிடுவாங்க. அதை நவுத்துறது மூலமா அந்த பொம்மை அப்படியே அசைற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இதுதான் நம்ம ஊரு பொம்மலாட்டம். ஓகேங்களா? பொம்மலாட்டம் காமனா பார்த்திருக்கோம்ல அது. அது இல்லாம நிறைய டைப்ஸ் இருக்கு இதுல. ராஜஸ்தான்னா கட்புட்லி, ஒடிசால வந்து குந்தை, கர்நாடகால கும்பியாட்டா, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பப்பெட்ரி. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் இது ரிலேட்டடா. கொஸ்டின் பாருங்க. Flat puppets, which are operated against the rear of tightly stitched white cloth screen with a light source behind. Light source behind அப்படின்னாலே என்னது? முகுந்தா முகுந்தா தான். சோ அதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல? ஷேடோ puppets. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு டிரெக்டான கொஸ்டினும் வரலாம். இது வந்து PYQ தான். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸும் கேட்கப்படலாம். சோ இந்த கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி பதில் கொடுத்துட்டேன் when I was discussing examples. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரேரா கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அது என்ன டாபிக் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. I'll come up with videos related to that in the upcoming days. And as I told you before, ப்ரொஃபசர் அகாடமில மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் ஹோம் சயின்ஸ். உங்களுக்கு இது ரிலேட்டடா ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி டீடைல்ஸ் விசாரிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் ஆர் குவைட் நியர்பை. நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.